நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பேர்ன் அவுட் தானா, இல்லை அது அதையும் தாண்டி ஒரு டிப்ரெஷனுங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடுச்சாங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? பேர்ன் அவுட்டுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது எது உங்களுக்கு இவ்வளோ டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுதோ அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கீங்க, ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மிச்ச விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மிச்ச விஷயத்த பண்ணுறீங்கன்னா அப்போ யூல் ஸ்டார்ட் ஃபீலிங் ஹாப்பி. நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் அந்த பண்ணுற விஷயத்த என்ஜாய் பண்ணுவீங்க. பட் இதை தாண்டி அது ஒரு டிப்ரெஷனுங்கிற ஸ்டேஜ் அளவுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜென்ரலைஸ்டாக ஒரு லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எந்த விஷயமுமே உங்களை சந்தோஷப்படுத்தாது, எந்த விஷயத்துலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எதுலேயுமே ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அது உங்களோட டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பேர்ன் அவுட்டுங்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதை சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாகவும் ஹெல்த்தி கோப்பிங் மெக்கானிசம் கற்றுக்கிட்டும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். பட் அதை ரொம்ப நாளாக நம்ம அட்ரஸ் பண்ணாமலே விட்டோம்னா அட் சம் பாயிண்ட் அது டிப்ரெஷன், ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன் ஆகிடும். அந்த ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணி அதுக்கான அப்ராப்ரியேட் தெரப்பி அண்ட் மெடிகேஷன் எடுக்க வேண்டியது அவசியமாயிடும். ஸோ நீங்கள் இந்த பேர்ன் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஹவு டு டீல் வித் இட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.